இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பல்வேறு காலகட்டங்களில் அறிமுகப்பட்டதிலிருந்து இன்று வரை ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகித்தான் வந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம ஓட்டு வாக்கு யாருக்கு அளித்திருக்கிறோம் என்று தெரியாத நிலையில் இதுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அத்வானி அவர்கள் மூலமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்பு வந்ததுதான் அந்த விவிபேட் என்ற ட்ரையல். ஸோ இப்போ வந்து யாருக்கு நம்ம வாக்களித்தோம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை முதல்ல வழக்கு பதிவு செய்தது அத்வானி தானா? அது எத்தனையோ பேர் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு அவர் அத்வானி தெரிஞ்ச ஃபிகர்னால சொல்கிறேன் நான். இது எதுக்காக எப்படி விவிபேட் வந்ததுன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ எத்தனையோ பேர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறார்கள். எத்தனையோ வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட வாக்கு, நாம் அளித்த வாக்கு யாருக்கு சென்றிருக்கிறது என்ற வெளிப்படைத்தன்மை ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. இதுக்கு அது வந்து ஃப்ரம் த பிகினிங் இது கிடையாது. மேற்குலக நாடுகள், வளர்ந்த நாடுகள், இப்போ அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள், எந்த வளர்ந்த நாடும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வைத்து தேர்தல் நடத்துவதில்லை. அவங்க தான் தைவான் சிப்பையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா இவங்கெல்லாம் சிப்பை டிசைன் பண்ணக்கூடிய நாடுகள். இவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியும், இதை எப்படியெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே ஒரு ஜனநாயகத்தில் வந்து என்றைக்கு ஒரு அயோட்டா ஆஃப் டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அது ஆளும் அதிகார வர்க்கத்திடம் அந்த வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணலாம் என்ற விவரம் தெரிந்துதான் மேற்குலக நாடுகள், வளர்ந்த நாடுகள், இந்த சிப்பை உருவாக்கக்கூடிய நாடுகள் இதை வந்து யூஸ் பண்ணலை. வளர்கின்ற நாடுகளை போல, இந்தியா போல ஒரு 7-8 நாடு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே எலக்ட்ரானிக்கலாக டிஜிட்டலாக நடக்கும். ஆனால் ஓட்டிங் மட்டும் பேலட் பேப்பரில் தான் நடக்கும் இன்ன வரைக்கும். ஏன்னா தே நோ ஹவு டு மேனிப்புலேட். அதாவது வாக்களிக்கும் போது நான் இந்த கட்சிக்குத்தான் வாக்களித்திருக்கிறேன், இந்த சின்னத்திற்குத்தான் வாக்களித்திருக்கிறேன் என்ற உத்தரவாதம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் வந்து அது ஜனநாயகத்தின் உண்மையான ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும். நீங்க வந்து இவிஎம்ல நீங்க இந்த விவிபேட்டுக்கு வருவதற்கு முன்பாக இவிஎம்ல நீங்க வாக்களிக்கும் போது எதற்காக விவிபேட் வரணும், ஏன் வந்தது, காரணம் என்ன? ஏன்னா த அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் விவிபேட்டே வந்து நான் யாருக்கு எந்த சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறேன், அது எப்படி ஸ்டோர் ஆகுது என்பது வாக்காளருக்கு தெரியாது. அப்ப அது தெரிய வேண்டும் என்றுதான் அந்த விவிபேட்டை வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து அந்த ஸ்லிப்பை வந்து அவங்க காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்லிப்பை என்றதுக்கு என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. அதாவது வந்து நம்ம பெரிய வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டாம், யாரும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பணும்னு யாரும் கேட்கல. நீங்க என்டையர் ப்ராசஸை டிஜிட்டல் பண்ணுங்க, எலக்ட்ரானிக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கேட்கறது என்ன? கிட்டத்தட்ட 2019க்கு முன்னாலேயே 5000 கோடி செலவழிச்சு 17,30,000 விவிபேட் மெஷின்ஸ் வாங்கியாச்சு எலெக்ஷன் கமிஷன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள், கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். நாங்க வந்து 100% விவிபேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் என்று சொல்லி விவிபேட்டை வாங்கிட்டு 17,30,000 விவிபேட்டை வாங்கி 2019 எலெக்ஷன்ல ஒன்லி 20,000 விவிபேட்டை தான் பயன்படுத்தப்பட்டது. அதுல 5% இவிஎம் தான் எண்ணி பார்க்கலாம் என்ற ஒரு ரைடர் கிளாஸை உள்ள கொண்டு வந்து திணித்து அதையும் அவங்க எப்படி எண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அந்த எண்ணிய அந்த விவிபேட்டுடைய ஸ்லிப்ஸை கூட எரிச்சிருங்கன்னு சொல்லி இங்க இருந்து டைரக்டிவ் கொடுத்தாச்சு. ஒரு டிஸ்பியூட் அதுல வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஆக்ட்ல ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா இவிஎம் கவுண்ட் கரெக்டா இல்ல விவிபேட் கவுண்ட் கரெக்டான்னு பிரச்சனை வந்து வரும்பொழுது விவிபேட்டினுடைய ஸ்லிப்பை வந்து எடுத்துக்கலாம் என்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அப்ப இத்தனை இருக்கும் பொழுது இந்த விவிபேட்டை எண்ணுவதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை? 12 நாள் ஆகும் என்று எதற்காக ஒரு பொய்யான காரணத்தை எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் முன்னால வாதமாக வைக்கிறது. இது வந்து என்ன, எப்படி? அப்ப இன்எஃபெக்டிவா எலெக்ஷன் கமிஷன், இன்எஃபிஷியன்டா எலெக்ஷன் கமிஷன்? அதை ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒரு பழைய வாக்குச்சீட்டு முறைப்படி போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் பயன்படுத்திய அந்த வாக்குச்சீட்டு முறை, அந்த வாக்குச்சீட்டுல வந்து பெரிய பெரிய வாக்குச்சீட்டா இருக்கும், அதை 2ஆ மடிக்கணும்.
2ஆம் அடிச்சதை 4ஆம் அடிக்கணும், அப்புறம் திரும்பி வெர்டிகலா மடிக்கணும், மடிச்சு உள்ள பேலட் பாக்ஸ் உள்ள போடணும், எண்ணும் போதும் அதை எடுக்கணும், அதை பிரிக்கணும், அதை திரும்பி 4ஆம் அடிக்கணும், அதை ஒரு தாளம் அடுக்கணும், 25 தாளம் அடுக்கணும், பண்டிலா மாட்டணும், மொத்தமா பண்டிலா பிரிக்கணும். இது அடுத்த 3 ப்ராசஸ். அதுக்கப்புறம் 4வது ப்ராசஸ் எடுத்து எந்தெந்த சின்னம் இருக்கோ அந்தந்த பெட்டியில போடணும். இது இத்தனை ப்ராசஸ் வந்து விவிபேட்டை ஸ்லிப்ல கிடையாது. விவிபேட் ஸ்லிப்ல அந்த ஸ்லிப்பை எடுத்து நீங்க டைரக்டாவே ஸ்லிப் எடுத்து ஒவ்வொரு அந்த சின்னங்களுக்கு போட்டாலே கவுண்டிங் முடிஞ்சு போச்சு. இதை வந்து தவறான ஒரு தகவல்களை 12 நாள் ஆகும் என்று டிலே ஆகும் என்ற ஒரு தகவலை, ஒரு மிஸ்லீடு கூட தகவல்களை திரித்து கூறியது எலெக்ஷன் கமிஷன். அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றுதான் இப்ப வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில பொன்ராஜ் சார் நான் கேக்குறேன், இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில இங்க இவிஎம்ல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் நம்பர்ஸ் அந்த 17C ஃபார்ம்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இவிஎம் மிஷின்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்னு புரிய வந்தால் இந்த ஸ்லிப்ஸை எடுத்து ஒரு கிராஸ் செக்காவது பயன்படுத்தலாமா? எதுக்கு சார் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து நம்ம ஒரு வாக்காளன் வந்து ஓட்டளிக்கும் போது விவிபேட்ல அவுட்புட் வருது, அந்த ஸ்லிப்பு தான் அவனுக்கு அவன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண நான் இந்த சின்னத்துக்கு தான் வாக்களித்தேன் என்று கன்ஃபார்ம் பண்ண ஸ்லிப்பு. அந்த ஸ்லிப் எடுத்து ஒரு பேலட் பாக்ஸ்ல போட்டு அதை என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க வந்து எதுக்கு நீங்க 5000 கோடி கொடுத்து விவிபேட் வாங்கியாச்சு, எல்லாத்துலயும் பிரிண்ட் அவுட் வருது, ஏன் அதை பண்ணக்கூடாது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க சொல்லக்கூடிய காரணம் ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமா இருக்கா? இதை எப்படி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது? இட் இஸ் நாட் ரெடிகுலஸ். அதை எப்படி ஏத்துக்கிறது? எந்த கேள்வியாவது உருப்படியான கேள்வியை கேட்டிருக்கா உச்ச நீதிமன்றம்? இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணுங்க என்ன ஒரு மிஷினை கொண்டாந்து வச்சுட்டு நீங்க ஹேக் பண்ணிக்கங்கன்னா ஹேக் தான் பண்ண முடியாது. அதை ஏன்னா அதுக்கு இன்டர்நெட் கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, ஹேக் பண்ண முடியாது. ஒரு சாஃப்ட்வேரை ஹேச்சிங் தான் பண்ண முடியும். திரும்ப நம்ம சொல்றோம், அதை வந்து நீங்க ரீட் ஒன்லி மெமரி ஒரே ஒட்டா ரைட் பண்ண முடியும். அந்த ஒரு ஒட்டா ரைட் பண்ணக்கூடிய கோடுல ஒரு ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிம்பிள் லோடிங் யூனிட்ல வந்து நீங்க ஒரு சின்ன சந்தேக மொழிய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சந்தேக மொழியில அந்த மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்து சொல்லும் போது கூட அதுல ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும், இந்த மாதிரி 2 இடம் செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்துருவம் எல்லாம் அங்க முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன முடியாதுன்னு சொல்றீங்க? மைக்ரோ கண்ட்ரோலர்ல இந்த மாதிரி நீங்க ஹேச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் தான் ஃபீட் பண்ண முடியும், அது மாறுறதுக்கான நரேட்டிவ்ஸ்லாம் அதுல ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கோடிங் பண்ண முடியாது அப்படின்லாம் வாதத்துல முன்வைக்கப்பட்டது. அதாவது தவறான வாதங்கள், தவறான கேள்விகள். இது வந்து ஒரு சிப்ல வந்து நீங்க வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஆர்டினரி கால்குலேட்டர்ல பிளஸ் மைனஸ் டிவிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் இருக்கு. சயின்டிபிக் கால்குலேட்டர்ல இதே பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இருக்கு, அலாங் வித் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், சம்மேஷன், இந்த மாதிரி பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுலையுமே நீங்க பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா எப்ப நீங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா யூஸ் பண்ணணுமோ அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் அது ஒர்க் பண்ணும், அதுக்குரிய இன்புட் கொடுத்தா தான் அது ஒர்க் பண்ணும். அப்ப ஒரு சாஃப்ட்வேரை நீங்க எழுதி முதல்ல ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாத்தணும் அவசியமே இல்லை. எப்ப நீங்க சிம்பிள் லோடிங் டைம்ல எல்லா சிம்பிளையும் நார்மலா லோட் பண்ணீங்கன்னா இவிஎம் நார்மலா ஒர்க் பண்ணும். சிம்பிள் லோடிங் டைம்ல ஏதாவது ஒரு சின்னத்துல ஒரு சங்கேத குறியீடை ஒர்க் பண்ணி அந்த சங்கேத குறியீடுடைய கோடு வந்து இந்த மாதிரியான கோடு இவிஎம்லுடைய ரைட் ரீட் ஒன்லி மெமரியில ஸ்டோர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இதுவும் மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆனா இந்த சின்னம் வெற்றி பெறணும், நல்ல அதிகமான பதிவான வாக்குகள்ல அதிகமான வாக்கு வாங்கணும்ன்ற அல்காரிதத்தை உள்ள எழுதி வச்சிட்டீங்கன்னா எப்பெல்லாம் சிம்பிள் லோடிங்க நீங்க வந்து பண்ணுவீங்களோ அப்ப வந்து இது மாற்றம் வரும். இந்த தீர்ப்பினுடைய அவுட்புட்ல நீங்க கேட்டீங்க தீர்ப்பினுடைய அம்சம் என்னன்னு, இந்த தீர்ப்பினுடைய அவுட்புட்டே வந்து சிம்பிள் லோடிங்க யூனிட்டை பாதுகாக்கிறாங்கன்றாங்க. எதுக்கு பாதுகாக்கணும்? என்ன அர்த்தம்? அப்ப என்ன பிரச்சனைனா சிம்பிள் லோடிங் தான் ஃப்ராட் பண்ணக்கூடிய இடமே, ஃப்ராடை இன்ட்ரோடியூஸ் பண்ற இடமே சிம்பிள் லோடிங் தான். அப்ப அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னா என்னது, எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய ஃப்ராடை பாதுகாக்க உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது, அவ்வளவுதான். அப்ப இதுக்கப்புறம் ஒரு 2ஆம் இடம் 3ஆம் இடம் வரக்கூடிய வேட்பாளர் நீங்க வந்து கேட்டுக்கொண்டால் 5% ஆஃப் த இவிஎம் எடுத்து ரேண்டமைஸ் பண்ணி எடுத்து அதை நீங்க செக் பண்ணணும், அதுக்குரிய காசை நீங்க கட்டணும். எதுக்கு சார் கட்டணும்? விவிபேட். அப்புறம் எதுக்கு விவிபேட்? எதுக்கு நீங்க 5000 கோடி செலவழிச்சீங்க? எதுக்கு மக்கள் பணத்தை வீணடிச்சீங்க? எதுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்க? ஏன் நீங்க அதை என்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வி கேட்க கூடாதா? உங்களுக்கு வேற என்ன, ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கே தெரியும் விவிபேட்ல இருந்து வரக்கூடிய பிரிண்ட் அவுட்
மக்கள் பார்த்து இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு எடுத்த சின்னத்தை எடுத்து எண்ணுவதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை? இதை சொல்லுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரிய சயின்டிபிக் நாலேஜ் வேணுமா? இல்ல ராக்கெட் சயின்ஸ் வேணுமா?